வணக்கம் மக்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூர்ல நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். பிரதி திங்கள் காலை ஒரு 5 மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10 மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கொம்பேரிப்பட்டியில இருந்து வர்ற கண்ணனோட பதிவு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே பால் தரத்தில் இருக்கிற குட்டிகள் தான் கொண்டாந்துருக்கிற அப்படி. இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில நடக்கிற அருமையான சந்தை. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி கொடுக்குறோம். அலைபேசி தொடர்பு வந்துட்டு நேர்ல வந்து பார்த்து மன திருப்தியோட வாங்கிங்க நண்பர்களே. ஜி வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? இன்னைக்கு ஒரு 19 குட்டி கொண்டு வந்தேண்ணா. ஏன் இன்னைக்கு குட்டி வரவு கம்மியா இருக்கு? ஆனா குட்டி வரவு இல்லைங்கண்ணா. இந்த ஆடி அமாவாசைனால பூரா கோயிலுக்கு வாங்கிட்டு போயிட்டேன். குட்டி கிடைக்கிறது ரேரா இருக்கா? சரி சரி. இன்னைக்கு ஜமுனாபாரி எதுவும் கொண்டாடலையா? ஜமுனாபாரி வந்து மழையினால வந்து குட்டி வந்து எடுக்கிற வந்து கொண்டு வர முடியல, எடுத்துட்டு வர முடியாது. சரி, எத்தனை ரூபாயில இருந்து இன்னைக்கு ஸ்டார்டிங் ஆகுது? ஸ்டார்டிங் வந்து இன்னைக்கு 1700 ரூபாயில இருந்து. 1700 இருந்து. சரி ஓகே, அப்படியே பாத்துடலாங்களா? பாத்துடலாம்ண்ணா. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். ஆனா இது 1700 ரூபாய் வருதுண்ணா. சேலம் கருப்பு பிறவை குட்டி. சேலம் கருப்பு கடாயா பிறவையா? பிறவைண்ணா. பிறவை குட்டி 1700. ஆமாண்ணா. சரி ஓகே. இது வந்து எத்தனை நாள் இருக்கு குட்டி? ஆனா இது ஒரு 10 நாள் இருக்குண்ணா. 10 நாளான குட்டி. சரி ஓகே. இது என்ன ராஜலமா சேரும்? ஆனா இது கன்னிண்ணா. கன்னியாட்டு குட்டி. ஆமாண்ணா. கடாயா பிறவையா? கெடாயிண்ணா. கெடா குட்டி என்ன ரேட் வருது? ஆனா 3200 வருதுண்ணா. 3200. எத்தனை ரூபாய்னா ஃபைனல் முடிக்கலாம்? 3 ரூபானா கொடுக்கலாம்ண்ணா. 3 ரூபானா கொடுக்கலாம். எத்தனை நாள் ஆன குட்டி மாதிரி? ஆனா இது ஒரு 25 நாள்ண்ணா. 25 நாள் ஆன குட்டி. சரி ஓகேம்மா. அடுத்து அதுலயே பால் கண்ணிலே கடா குட்டியா? ஆமா, இது கடா குட்டி தானா. இது என்ன ரேட் வருது? ஆனா இது 3 ரூபாய் வருதுண்ணா. 3 ரூபா. ஆமாண்ணா. கடா குட்டிங்காட்டி ரேட் அதிகமா? ஆமாண்ணா. குட்டி வரத்து இல்லைங்கண்ணா. குட்டி வரத்து இல்ல. ஆமாண்ணா. சரி சரி. இது ஃபைனல் ரேட்னா முடிக்கலாம். 2700 கொடுக்கலாம்ண்ணா. 2700 முடிக்கலாம். ஆமாண்ணா. சரி ஓகே. அடுத்து சேலம் கருப்பு. இது மூட்டு குட்டிண்ணா. சேலம் கருப்புலயே மூட்டு குட்டி. இது என்ன ரேட் வருதுங்க? ஆனா இது 1800 ரூபாய் வருதுண்ணா. 1800. ஃபைனல் 1600 ரூபானா கொடுக்கலாம்ண்ணா. 1600 கொடுக்கலாம். ஆமாண்ணா. இது எத்தனை நாள் இருக்கு குட்டிக்கு? ஆனா இது ஒரு 5 நாள் இருக்கும்ண்ணா. 5 நாள் இருக்கும். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. ஓகேண்ணா. ஏமா எதமா இது வந்து ஜோடியா? இது ஜோடிண்ணா. 2 கடா குட்டிண்ணா. ஒரு ஆட்டு குட்டி 2 கடா குட்டி. 2 கடாயிண்ணா. என்ன ரேட்மா வருது? 5500 ரூபாய் வருதுண்ணா. 5500. 5500. எத்தனை நாள் ஆன குட்டி ரெண்டுமே? இது ஒரு 5 நாள் இருக்கும்ண்ணா. 5 நாள் ஆன குட்டி 5500 சொல்றீங்க. ஃபைனல் என்ன ரேட்னா முடிக்கலாம்? 5 ரூபானா கொடுக்கலாம்ண்ணா. 5 ரூபாய்னா முடிக்கலாம். ஆமாண்ணா. 2 ஒரு ஆட்டு குட்டி. நீங்க இப்ப தனித்தனியா வேணா? தனித்தனியா வேணா 2700 ரூபாண்ணா. 2700. அப்பவும் கம்மி பண்ண மாட்டீங்க? 2500 கொடுத்துடலாம்ண்ணா. 2500 கொடுக்கலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. ஓகேண்ணா. இது ரெண்டுமே ஒரு ஆட்டு குட்டியா? இது ரெண்டுமே ஒரு ஆட்டு குட்டிண்ணா. 2 கடா குட்டி. 2 கடாயிண்ணா. என்ன ரேட்மா வருது? அண்ணா இது வந்து 5600 வருதுண்ணா. 5600. நாட்டு வெள்ளாடா இல்ல செம்பரியா? அண்ணா நாட்டு வெள்ளாடுண்ணா. அது பாக்குறதுக்கு செம்பரி கலர்லயே இருக்கு. செம்பரி கடையில இருக்குண்ணா. சரி சரி. 5600. ஃபைனல் ரேட்னா முடிக்கலாம். 200 கொடுக்கலாம்ண்ணா. 5500 முடிக்கலாம். 200 முடிக்கலாம். சரி ஓகேம்மா. ஓகேண்ணா. அண்ணா இது வந்து கொடியாடு கிராஸ்ண்ணா. கொடியாடு கிராஸ். ஆமாண்ணா. என்ன ரேட்டுமா வருது? அண்ணா இது வந்து 2700 ரூபா வருதுண்ணா. 2700. இது என்ன கொடியாடு மாதிரியே நல்லா நெட்டு போக்கு வருமா? ஒரு அளவா வரும்ண்ணா. சைஸ் ஆட வரும். அது ஒரு 50 கிலோ வந்துச்சுன்னா இது ஒரு 35 கிலோ வரும். 35 கிலோ கேரண்டி வரும். ஆமாண்ணா. இது வந்து எத்தனை நாள் ஆன குட்டி? அண்ணா இது 1 மாசம் ஆன குட்டிண்ணா. 1 மாசம் ஆன குட்டி. ஃபைனல் என்ன ரேட்னா ஃபைனல் வந்து 2500 கொடுக்கலாம்ண்ணா. 2500 முடிக்கலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. ஓகேண்ணா. இது என்ன ரேட்மா வருது? அண்ணா இது வந்து 3700 ரூபாய் வருதுண்ணா. 3700. 3500 கொடுத்தாச்சுண்ணா. 3500 முடிச்சாச்சு. சேலம் கருப்புல எத்தனை நாள் ஆன குட்டி இது? ஆனா இது ஒரு 1.5 மாசம்ண்ணா. 1.5 மாசமான குட்டி 3500 வளம் முடிஞ்சுது. அதே இன்னொன்னு வாங்கிருப்பாங்களா ஜோடியா? அப்படியே கொஞ்சம் இந்த வாங்க. ஒரு ஒளிஞ்சே நின்று இருக்கிறாரு. 3 ரூபாய்க்கு கொடுத்தாச்சுங்கண்ணா. 3 ரூபாய்க்கு மொத்தமா 6500 முடிச்சிருக்காரு. ஆமாண்ணா. என்ன ரேட் சொன்னீங்க? என்ன ரேட்டுக்கு? 7 ரூபாய் சொன்னா 6500 கொடுத்தாச்சு. 6500 முடிச்சாச்சு. சரி ஓகேம்மா. ரெண்டுமே ஒரு ஆட்டுக்குட்டி. சட்டக்குட்டி. நல்லா கலர் ஜம்முன்னு இருக்கு. இது வந்து ரெண்டுமே கடாயா? 2 கடாயிண்ணா. 2 கடா குட்டி. என்ன ரேட்டுமா வருது? 6200 வருதுண்ணா. 6200. எத்தனை நாளான குட்டி? இது 1 மாசம் இருக்குண்ணா. 1 மாசமான குட்டி. என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாம்? 6 ரூபானா கொடுக்கலாம்ண்ணா. 6 ரூபாய்னா ஃபைனல் முடிக்கலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. ஓகேண்ணா. அப்படி அடுத்து
இது எத்தனை நாள் ஆன குட்டிமா? அண்ணா இது ஒரு வாரம்ண்ணா. ஒரு வாரம். ஆமாண்ணா. பாங்குட்டி. ஆமாண்ணா. இது என்ன ரேட் வருது? அண்ணா இது 2,300 வருதுண்ணா. 2,300. கெடாயா பிறவையா? கெடாயிண்ணா. கெடா குட்டிங்காட்டி ரேட் அதிகமா? ஆமாண்ணா. 2,300. ஃபைனல் 2 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. 2 ரூபா கொடுக்கலாம். இது என்ன ராகத்துல சேரும்? நாட்டாடுண்ணா. நாட்டாடுதான். கன்னி கிராஸ் மாதிரி தெரியுது. இல்லண்ணா நாட்டாடுதான். நாட்டாடுதான். சரி ஓகேம்மா. அடுத்து இது மேம்? அண்ணா இது நாட்டாடுதாண்ணா. நாட்டு வெள்ளாடுதான். ஆமாண்ணா. கெடாயா பிறவையா? கெடாயிண்ணா. கெடா குட்டி என்ன ரேட் வருது? அண்ணா 3,200 வருதுண்ணா. 3,200. ஃபைனல் என்ன ரேட்னு 3 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. 3 ரூபா கொடுக்கலாம். ஆமாண்ணா. இது எத்தனை நாள் ஆன குட்டி? அண்ணா இது 25 நாள்ண்ணா. 25 நாள் ஆன குட்டி. 3 ரூபா ஃபைனல் முடிக்கலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. அடுத்து ஏங்கப்பா இது என்ன ராகத்துல சேரும்? அண்ணா இது கன்னிண்ணா. கன்னி. ஆமாண்ணா. மதுரை குட்டி மாதிரி இருக்கு கலர் பாக்குறதுக்கு. ஆமாண்ணா மதுரை குட்டி மாதிரி தானே இருக்கு. என்ன ரேட்டுமா வருது? அண்ணா அது 3,500 வருதுண்ணா. 3,500. ஆமாண்ணா. கெடாயே பிறவையா? கெடாயிண்ணா. கெடா குட்டி என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாம்? 3,200 கொடுக்கலாம்ண்ணா. 3,200 ஃபைனல் முடிக்கலாம். எத்தனை நாள் ஆன குட்டி இருக்குது? அண்ணா இது ஒரு மாசம்ண்ணா. 1 மாசமான குட்டி. ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. அடுத்து அண்ணா குட்டி இல்ல சேலம் கருப்பு. ஆமாண்ணா. இது என்ன கெடா குட்டியா? கெடாயிண்ணா. எத்தனை நாள் ஆன கெடா குட்டி? அண்ணா இது ஒரு 1.5 மாசம்ண்ணா. 1.5 மாசம். மேய்ச்சல் தரத்தோட இருக்கா? ஆமாண்ணா. இது வந்து என்ன ரேட் வருது? அண்ணா இது வந்து 4,200 வருதுண்ணா. 4,200. என்ன ரேட்னா முடிக்கலாம்? 4 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. 4 ரூபா கொடுக்கலாம். இது எத்தனை கிலோ வெயிட் இருக்கு இப்போதைக்கு? வெயிட் ஒரு 7 கிலோ இருக்குண்ணா. 7 கிலோ இருக்கு. நல்ல நெட்டு போக்கா வருமா குட்டி? சரி ஓகே ஓகே. அவ்வளவுதான் இருக்கிற குட்டிகள் இன்னைக்கு பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் அதிகமாவே இருக்கிற மாதிரி தான் தோணுது. என்ன காரணத்தினால குட்டிகள் ரேட் அதிகமா இருக்கு? ஆனா விற்பனை வந்து வரத்து குறைவு, அதனால வந்து விற்பனை அதிகம்ண்ணா. விற்பனை அதே மாதிரி ஆடி மாசம் வந்து கோயிலுக்கு நிறைய குட்டி வாங்குறதுனால குட்டி வந்து கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே. அப்படியே நீங்க எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? இன்னைக்கு வந்து குன்னத்தூர், நாளைக்கு வந்து மதுரை வாடிப்பட்டி, புதன்கிழமை லீவு, வியாழக்கிழமை அய்யலூர், வெள்ளிக்கிழமை வந்து கரூர் பாளையம், சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சி பக்கத்துல பல்லவட்டி, ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வேலூர், மறுபடியும் திங்கக்கிழமை குன்னத்தூரை வந்துருவீங்க. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. எத்தனை மணிக்கு கான்டாக்ட் பண்றது என்ன ஏதுன்னு டீடைலும் சொல்லிருங்க. காலையில 6 to சாயந்தரம் 6 வரையில. காலையில 6 to சாயந்தரம் 6 மணி வரையில. போன் நம்பர் வந்து 97 51 97 90 11. சரி ஓகே. அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு வரவங்களுக்கு விலை கொஞ்சம் நல்ல தரமான குட்டிகளை கொடுங்க. சரி சரி ஓகேம்மா. ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிங்க. அது போய் எந்தெந்த சந்தைக்கு போறாருன்னு சொல்லியிருக்காப்பி அந்த நம்பரை தொடர்பு கொண்டு அங்கேயே போய் வாங்கிக்கோங்க. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.